திருப்பதி பாலாஜி, திருப்பதி நாயகன் பாலாஜி, திருவருள் தாயகம் பாலாஜி, கலியுக தெய்வம் பாலாஜி, கருணையின் வடிவம் பாலாஜி. பாலாஜி திருப்பதி பாலாஜி, பாலாஜி திருப்பதி பாலாஜி. பூலோகத்தின் வைகுண்டம் திருப்பதி திருப்பதி, பக்தர்கள் சொல்லிடும் சரணம் ஸ்ரீபதி ஸ்ரீபதி. வேதங்கள் போற்றிடும் வேங்கடரமணன், வேண்டிடும் வரம் தரும் கோவிந்தன். பாலாஜி திருப்பதி பாலாஜி, பாலாஜி திருப்பதி பாலாஜி. வாருங்கள் தேவர்களே, வாருங்கள் ரிஷி முனிவர்களே, அனைவருக்கும் எனது ஆசீர்வாதங்கள். பூஜ்ய ஜெகத் பிதாவே, அகில உலகத்தையே படைப்பவர் தாங்கள். தங்கள் படைப்பில் உருவான பூலோகவாசிகள் எனும் மானிடர்கள் கலியுகம் எனும் மாய வலையில் சிக்கி தர்மத்தை மறந்து அதர்மம் புரிகிறார்கள். விஷயம் அது மட்டும் இல்லை பிரம்மதேவரே. இந்த மனிதர்கள் தெய்வங்களை நிந்திக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள். மனிதர்களிடம் கள்ளம் கபடம் நிறைந்து வழிகிறது. அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதற்கு சிறிதும் அஞ்சுவதில்லை, மாறாக ஆனந்தப்படுகிறார்கள். இந்த பிரம்மாண்ட உலகத்தின் நாயகனை அதர்மத்தால் தர்மத்தை வெல்ல நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு அழிந்து வருகிறார்கள். கொடுமைகளை செய்தல் மானிடர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. பூலோகத்தை படைத்தவரே, பூலோகத்தில் நரகத்தின் வாசல் திறந்துவிடப்பட்டு விட்டது. ஹே பிரம்மதேவரே, அனைவரும் தங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பதில்லை. மனிதர்களின் மனநிலை அடியோடு மாறிவிட்டது. துரோக சிந்தனையும் தீய எண்ணமும் அவர்களை பிடித்து ஆட்டுகின்றது. அடுத்தவர்களை கெடுப்பதையே தங்கள் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் மெல்ல மெல்ல அரக்கர்களாக மாறி வருகிறார்கள். சில சமயங்களில் இனம் தெரியாத பயத்தில் இதயம் நடுங்குகிறது. மானிடரின் இந்த ஆசை இன்று சொர்க்கமாக திகழும் இந்த பூலோகத்தை நரகமாக மாற்றிவிடும் போலிருக்கிறது. மிகுந்த வேதனையாக இருக்கிறது பிரபு. இந்த விவேகமில்லாத மனிதர்கள் தவ வலிமைக்கு மதிப்பு கொடுப்பதே இல்லை. அழிகின்ற உடலையும் ஆடம்பர வாழ்வையும் தான் அவர்கள் மதிக்கிறார்கள். அது சத்தியம்தான் பிரம்மதேவரே. பூலோகத்தில் மானிடர் செய்யும் பாவங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. பெரிய பெரிய தபஸ்விகள் சாதுக்கள் தவம் புரிவதற்கு இடமில்லாமல் துன்புறுகிறார்கள். இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அனைவருடைய கருத்தும் என்ன? சுவாமி, தாங்கள் உண்மையிலேயே கேட்கிறீர்களா, இல்லை அடக்கம் என்பதா? அகில உலகத்தையே படைத்தவர் தாங்கள்தான். அப்படிப்பட்ட தாங்கள் தேவர்களிடம் ஏன் உபாயம் கேட்கிறீர்கள்? பிரியே, நான் தெரியாமலும் கேட்கவில்லை, அடக்கத்தினாலும் கேட்கவில்லை. இது ராஜசபையின் நியமனம். ராஜசபையில் இருக்கும் ஒவ்வொருவரின் ஆலோசனையும் கேட்டோம் என்றால் அதிலிருந்து ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்கும். சுவாமி, படைப்பதனால் மூவுலகிற்கும் தந்தை தாங்கள். தாங்களே ஒரு உபாயம் கூறுங்கள். இல்லை வித்யாதேவி, நியதி இதுதான். ஜீவராசிகள் அனைத்தையும் படைப்பது மட்டும்தான் எனது வேலை. அவற்றை காப்பாற்றுவதும் அவற்றை ரட்சிப்பதும் பெருமதிப்பிற்குரிய தந்தை பரந்தாமன் ஸ்ரீ வைகுண்டவாசி ஸ்ரீமன் நாராயணனின் வேலை. நாராயண, இது சத்தியலோகம் அல்லவா? பிரம்மதேவா, நாராயண புத்ரா, நாராயண நாராயண. பிதாவுக்கு வணக்கம், மாதாவுக்கு வணக்கம். வா நாரதா, இதுவரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை தெரியும் பிதாவே. எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அதுதான் உன்னுடைய பிறவி குணமாயிற்றே. ஆனால் நாரதா, மானிடர்களின் முன்னேற்றத்திற்காக சில காரியங்கள் செய்ய வேண்டும்.
அதற்கு நீதான் தகுதியானவன். உன் வரவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். நான் தன்யனானேன் பிரபு. நாரதா, வருகின்ற யுகத்தில் நீ கலகம் மூட்டி திரியும் முனிவராக இல்லாமல் பொறுப்புள்ள முனிவராக மாற வேண்டும். கடினமாயிற்றே. ஆனால் ஒன்று, அதை சிறிய விஷயமாக எண்ணிவிடாதே. பிதாவே, ஆணையிடுங்கள். அப்படியே நடக்கிறேன். எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் முடித்து விடுகிறேன். தேவர்களும் முனிவர்களும் வந்து கூறினார்கள், பூலோகவாசிகள் ஆண் பெண் அனைவரும் தர்மத்தை விடுத்து பாவ செயல்களை செய்கிறார்கள். தெய்வ பக்தி இல்லை, பூஜை ஆராதனை இல்லை, நன்னடத்தை இல்லை, நேர்மை இல்லை, கீழ்த்தரமான எண்ணங்களை தான் மக்கள் கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பாவங்கள் பெருகினால் அதனை விட்டுவிடுங்கள் பிதாவே. மானிடர்கள் எப்பொழுதும் கர்விகள். அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களை அவர்கள் நினைப்பதே இல்லையே. மானம், மரியாதை, நல்லொழுக்கம், நற்குணங்கள் ஆகியவற்றை அவர்கள் மதிப்பதே இல்லையே. உண்மையில் வெறுக்கிறார்கள். சண்டை சச்சரவு என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது. இவை அனைத்தும் உனக்கு பரிச்சயம் போல் தோன்றுகிறது. ஆம் பிரபு, 3 லோகங்களையும் சுற்றும் முனிவனாயிற்றே. பரிச்சயம் இல்லாவிட்டால் எப்படி? எல்லாவற்றையும் நான் அறிவேன். மாதா பிதாவின் பேச்சை குழந்தை கேட்பதில்லை. மனைவி கணவனை மதிப்பதில்லை. பெரியோர்களை சிறியோர்கள் விரட்டுகிறார்கள். சக்தி, ஸ்ரத்தை, மான மரியாதை எல்லாம் பூலோகவாசிகள் புஷ்பக விமானத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டார்கள். இந்த அனைத்து அனாச்சாரங்களுக்கும் மூல காரணம் ஒன்றுதான். அது என்ன தேவாதி தேவா? மக்களிடத்தில் பக்தி இல்லை. பிரபு, அனைத்தையும் அறிந்த தங்களுக்கு இதுவும் தெரிந்திருக்குமே. இதற்கு உபாயம் என்ன? ஆம் சரஸ்வதி, இதற்கு உபாயம் இருக்கிறது. உபாயம் இருக்கிறதென்றால் இந்த பரந்த உலகத்தை இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள் சுவாமி. ஆனால் அதற்கு சுவாமி, தயக்கம் என்ன தங்களுக்கு? ஆனால் அதற்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இன்னொரு அவதாரம் எடுக்க வேண்டும். நாராயண நாராயண, சத்தியமான வார்த்தை. பிதாவே, சற்று நேரத்திற்கு முன்பாக நான் ஏதோ செய்ய வேண்டும் என்று கூறினீர்களே, இப்பொழுது கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நாரதா, நீ அவர் பக்தனாயிற்றே. ஸ்ரீமன் நாராயணன் பூலோகத்தில் அவதாரம் எடுக்க நீதான் சம்மதிக்க வைக்க வேண்டும். பகவானை சம்மதிக்க வைக்க நானா? ஆம் நாரதா, நீ இதை செய்துவிட்டால் பூலோக மக்களின் வாழ்க்கையில் நேர்மை, உண்மையான பக்தி, நல்லொழுக்கம் ஆகியவை திரும்பும். பூலோகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றலாம். ஆம் நாரதா, எந்த வகையிலும் பூலோகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். மாதா, தங்கள் எண்ணங்களுக்கு நான் தலைவணங்குகிறேன். தந்தை, தங்களின் நோக்கம் உயர்ந்தது, சிறந்தது, தன்னலம் இல்லாதது. ஆகையால் அதை நான் சிரம் மேல் கொண்டு செய்து முடிக்கிறேன். இப்பொழுதே நான் வைகுண்டத்துக்கு செல்கிறேன். விடை கொடுங்கள். நாரதா, வேகம் விவேகத்திற்கு சத்ரு என்பார்கள். நீ அங்கே செல்ல தயாராகிவிட்டாய். ஆனால் ஸ்ரீமன் நாராயணன் யோக நித்திரையில் மூழ்கி இருக்கிறார். நீ அவரது நித்திரையை எப்படி கலைக்கப் போகிறாய்? பரமபிதா, ஒப்படைத்து விட்டீர்கள் அல்லவா? கவலை எதற்காக? பூலோகவாசிகளின் முன்னேற்றத்துக்கான முயற்சியில் முழு ஒத்துழைப்பு என்னிடத்திலிருந்து தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. பிதாவின் கட்டளை, மாதாவின் நம்பிக்கை, விதியின் பலன், இவை அனைத்திற்காகவும் பூலோகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அவசியம் அவதரிக்க வேண்டும். புனித காரியம் என்னால் நிச்சயம் நடைபெறாது என்பதையும் அறிவேன். அது யார் மூலம் பரிபூரணமாக நடைபெறும் என்பதையும் இப்பொழுது நான் அறிவேன். யார் நாரதா? கூறினது யாரென்று? மாபெரும் ரகசியமாயிற்றே, வெளியிடுவேனா? நாராயண நாராயண.